தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் 2வது நாளாக மயிலாப்பூர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தவறு கீழே விழுந்ததால் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் ஊன்றுகோலுடன் பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழிசை தமிழ்நாட்டில் கண்ணுக்கு புலப்படாத ஆளுநராக இருந்ததாகவும் ஆளுநராக இருந்துவிட்டு திடீரென்று உங்கள் அக்காவாக வந்துள்ளேன் என்று கூறுபவரிடம் என்ன சொல்வது என்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் இன்விசிபிள் ஆளுநராக இருந்த அவரை நம்ம என்ன செய்வது? தனிப்பட்ட முறையில் நான் எப்போவுமே யாரையும் விமர்சனம் பண்ணி பேசுறது கிடையாது. சொல்வதற்கு முன்னால் 5 வருடங்கள் என்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்திருக்கிறேன். எல்லா இடங்களிலும் பேசிய பேச்சுக்கள், இந்த தொகுதிக்காக நான் எடுத்து வைத்த கோரிக்கைகள் அத்தனையும் இருக்கின்றன. அதையெல்லாம் பார்த்துவிட்டு சொல்ல வேண்டும். திடீரென்று அங்கே இருந்து ஆளுநராக வந்துவிட்டு நான் உங்கள் அக்காவாக வந்திருக்கிறேன் என்று சொல்பவரிடம் நான் என்ன சொல்லுவது? பட் தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்த்து விடலாம். கொள்கை ரீதியாக நாம் பேசலாம். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.